எப்படி இருக்கீங்க மை டியர் Bkbytes? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க உலகத்துல இருக்க எந்த கார் மாடலை வேணாலும் யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவுதான் ஸ்ட்ராங் அண்ட் எவ்வளவுதான் கேப்பபிள் அண்ட் எவ்வளவுதான் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்தாலும் அந்த கார்கள் மூலமா ஏதாவது ஒரு மூலையில மக்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்க தான் செஞ்சிருக்கு அண்ட் அதுல மக்கள் இறக்கவும் செஞ்சிருக்காங்க. பட் உலகத்துல ஒரே ஒரு கார் மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகியும் கூட எந்த விதமான உயிரிழப்பும் ஆகாத காரா இருந்துட்டு வருது. அந்த கார் தான் வோல்வோவோட XC90. இதை லான்ச் பண்ண 2002 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஃபெட்டாலிட்டிஸும் இன்னும் புக் ஆகல. அது மட்டும் இல்லாம வோல்வோவோட இந்த கார் மட்டும் இல்லாம எல்லா கார்களும் சேஃப்டி அப்படிங்கிற விதத்துல ரொம்பவே அருமையான கார்களா தான் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 1959 வோல்வோ தான் சேஃப்டி பெல்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த சேஃப்டி பெல்ட் தான் இப்ப நம்ம எல்லா கார்கள்லயும் பாக்குறோம். என்னதான் இந்த சேஃப்டி பெல்ட்டோட பேட்டன்ட் வோல்வோ கிட்ட இருந்தாலும் மக்களோட பாதுகாப்பு கருதி இந்த சேஃப்டி பெல்ட்டோட பேட்டனை வோல்வோ நிறுவனம் மற்ற கார் நிறுவனங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம வோல்வோவோட மற்ற சேஃப்டி ஃபீச்சர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போன இந்திய கார் நிறுவனங்களான டாடாவும் மஹேந்திராவும் தங்களோட கார்கள்லயும் இதே மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லி இன்னமும் பல இன்வென்ஷன்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா மற்ற எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் காரை தயாரிச்சு கொடுக்கக்கூடிய வோல்வோ நிறுவனம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வோல்வோவோட துவக்கம் அப்படின்னு பார்த்தா 1927 தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதை சில பிரிட்டிஷ் இன்ஜினியர்கள் தான் உருவாக்க ஆரம்பிச்சப்ப இதை கோத்தன்பர்க் ஸ்வீடன்ல தான் ஆரம்பிச்சாங்க. இவங்க ஆரம்பிக்கும் போது இவங்களோட டிசைன்ல இவங்க முக்கியமா பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்வீடன் நாட்டோட குளிர இந்த கார் முழுமையா தாக்கு பிடிக்கணும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு சேஃபான காரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க டிசைன் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த டிசைன்ல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா இவங்க உருவாக்குன முதல் கார் தான் OV4. ஓப்பன் பாடியா இருக்கக்கூடிய 1.9 லிட்டர் 4 சிலிண்டரை வச்சிருக்க இந்த கார் 28 ஹார்ஸ் பவரை கொண்டதா இருந்தது. அந்த காலகட்டங்களில் இந்த கார் ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கான காராகவும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான காராகவும் மக்களால் பார்க்கப்பட்டுச்சு. இதோட விற்பனையும் விண்ண முட்டுச்சு. இது மட்டும் இல்லாம உலகத்துல இதுதான் முதலா லேமினேட்டட் விண்ட்ஷீல்டை கொண்ட கார். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கார்கள்ல இருக்க விண்ட்ஷீல்டுல இந்த மாதிரி லேமினேட்டட் ஷீட்டுகள் ஒட்டப்படல. இதனால ஆக்சிடென்ட் ஆகும் போதோ இல்ல கண்ணாடிகள் உடையும் போதோ அது டிரைவர் முகத்துல பட்டு டிரைவருக்கு சேதாரத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருந்தது. இதை தடுக்கும் விதமா இவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த லேமினேட்டட் விண்ட்ஷீல்டு. இந்த விண்ட்ஷீல்டு மூலமா கண்ணாடிகள் உடைஞ்சாலும் கண்ணாடி துகள்கள் எங்கேயும் நகராம கண்ணாடி கிட்டேயே இருக்கும். இதுக்கப்புறமா இவங்க 1944 PV444 அப்படிங்கிற காரை நிறுவனாங்க. இந்த கார் வோல்வோ நிறுவனத்திற்கு நிறைய பணத்தை சம்பாரிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய பேரையும் சம்பாரிச்சு கொடுத்தது. அண்ட் உலகம் பூரா வோல்வோ நிறுவனத்தோட பிராண்ட் பரவும் ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு கார்கள் இவங்க தயாரிச்சு வெளியிடும் போதும் இவங்க அந்த கார்கள் கூட புது புது ஃபீச்சர்களையும் புது இன்னோவேஷன்களையும் ஆட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இவங்க கஷ்டப்பட்டதோட விளைவா தான் இந்த கார் கம்பெனியோட வளர்ச்சி ரொம்பவே வேகமா இருந்தது. இது தொடர்ந்து 1958 வோல்வோல வேலை பார்த்துட்டு இருந்த சேஃப்டி இன்ஜினியர் 3 பாயிண்ட் சேஃப்டி பெல்ட்டை கண்டுபிடிச்சாரு. இதோட பேட்டன்டையும் 1959 இவர் வாங்கினாரு. அந்த காலகட்டத்தில் மற்ற கார் கம்பெனிகள் அது வரைக்கும் 2 பாயிண்ட் சேஃப்டி பெல்ட் தான் யூஸ் பண்ணாங்க. இது அண்டர் பாடியை மட்டும் தான் கவர் பண்ணக்கூடியதா இருந்தது. இதனாலேயே சேஃப்டி பெல்ட் யூஸ் பண்ணி இருக்கப்ப ஆக்சிடென்ட் ஆனாலும் லோவர் பாடி மட்டும் தான் பாதுகாக்கப்பட்டுச்சு ஆக்சிடென்ட்கள்ல. அண்ட் அப்பர் பாடிகள் ஆக்சிடென்ட்ல ரொம்பவே பெரிய டேமேஜ்களையும் பெரிய ஃபெட்டாலிட்டிகளையும் உருவாக்குச்சு. அதாவது தலை, தோல் பகுதி இந்த மாதிரி இடங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகி மக்கள் இறந்தும் போனாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணதுக்காகத்தான் வோல்வோ நிறுவனத்தோட சேஃப்டி இன்ஜினியர் இந்த 3 பாயிண்ட் சேஃப்டி பெல்ட்டை கண்டுபிடிச்சாரு. இதைத்தான் இப்போ நம்ம எல்லா கார்கள்லையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 பாயிண்ட் சேஃப்டி பெல்ட்டை இவங்க வோல்வோவோட PV544 அப்படிங்கிற கார்ல தான் முதலா நிறுவனாங்க. இந்த PV544 இந்த ஃபீச்சர்னாலேயே ஸ்வீடன் முழுவதும் ரொம்ப சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதை தொடர்ந்து யூரோப்ல இருக்க மற்ற நாடுகள்லயும் இந்த கார்கள் பரவலா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் மக்கள் வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த கார் சேஃப்டி அண்ட் ரிலையபிலிட்டி காரணமாகவும் கம்பெனியோட பேரை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு வந்தது. இந்த சேஃப்டி பெல்ட்டோட பேட்டன்ட் 1962 வரைக்கும் வோல்வோ கிட்ட தான் இருந்தது. அண்ட் இந்த 3 பாயிண்ட் சேஃப்டி பெல்ட்டை யூஸ் பண்ற கார்கள் மட்டும் தான் ரொம்ப குறைவான ஃபெட்டாலிட்டியை பார்த்துச்சு. அண்ட் மற்ற கார்களை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் இறந்து போறதை பார்த்த வோல்வோ நிறுவனம் தன்னோட இந்த பேட்டன் ரைட்டை மற்ற கம்பெனிகளுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. அண்ட் இதை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மக்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம், பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்ன வோல்வோவோட அந்த வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் வோல்வோவை மக்கள் ரொம்ப பெருசா பார்க்கறாங்க. சார் நீ நல்லவையா.
நேஷனல் ஹைவே சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1975 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 3,74,276 பேரோட வாழ்க்கை இந்த சேஃப்டி பெல்ட்டால காக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து இவங்க 1964 ரியர் ஃபேசிங் சைல்ட் சீட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் தன்னோட வோல்வோ கார்கள்ல அறிமுகப்படுத்தினாங்க. இது குழந்தைகளுக்கு சௌகரியமாகவும் பெத்தவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா இதோட சேஃப்டி ஃபீச்சரும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்னா மக்களால பார்க்கப்பட்டுச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா 70களில் மற்ற கார் கம்பெனிகள் ஸ்பீட், டிசைன் அண்ட் காரோட பர்ஃபார்மன்ஸ் இதுலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா உலகத்திலேயே அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு கார் கம்பெனி மட்டும்தான் மக்களோட சேஃப்டியில ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கார் கம்பெனி தான் வோல்வோ நிறுவனம். இதனாலேயே மக்கள் இந்த காரை சேஃபஸ்ட் கார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து அமெரிக்க நிறுவனங்களும் இந்த கார்களை சேஃபஸ்ட் கார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. 1960கள் காலகட்டங்களில் அமெரிக்க நிறுவனம் கிட்டத்தட்ட 27 கார்களை கிராஷ் டெஸ்டிங் பண்ணி தான் இந்த வோல்வோ நிறுவனத்தோட காரை சேஃபஸ்ட் கார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அண்ட் இது மற்ற கார் கம்பெனிகளுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க நிறுவனங்கள் சொன்னாங்க. இதை தொடர்ந்து வோல்வோ நிறுவனத்தோட ரெப்புடேஷனும் ரொம்பவே பெருசா உயர ஆரம்பிச்சது. அண்ட் உலகம் முழுவதும் வோல்வோவோட டிமாண்டும் அதிகமாக ஆரம்பிச்சது. 1977 வோல்வோ இன்னொரு இன்வென்ஷனையும் தன்னோட கார்ல அறிமுகப்படுத்தினாங்க. அதோட பேர் தான் லம்டாசோன். வால்வோ லம்டாசோன் சென்சாரை தன்னோட கார்களோட ஆக்சிஜன் சிலிண்டர்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது எமிஷனை குறைக்கிறதுக்காகவும் என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கிறதுக்காகவும் அந்த காலகட்டங்களில் இது பொருத்தப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து 1991 வோல்வோ நிறுவனம் சைடு இம்பாக்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா காரோட சைட்ல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்களை தடுக்கிறதுக்காக ஏர்பேக் சிஸ்டத்தையும் இவங்க வோல்வோ காருக்குள்ள கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் வோல்வோ நிறுவனம் மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தது அண்ட் ஏகப்பட்ட லாபத்தையும் சம்பாதிச்சிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். வோல்வோ நிறுவனத்தோட வீழ்ச்சி 1999 தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏபி வோல்வோ தான் வோல்வோ நிறுவனத்தோட பேரண்ட் கம்பெனி. இந்த நிறுவனம் வோல்வோ கார் கம்பெனியை தனியா பிரிச்சு வோல்வோ கார் கார்பரேஷன் அப்படின்னு மாத்தினாங்க. ஏன்னா வோல்வோ கார் கம்பெனி ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு நல்ல இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரக், பஸ், இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வோல்வோ நிறுவனம் தன்னோட ஒரே கம்பெனிக்கு கீழே வச்சிருந்தது. அப்படி செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா வோல்வோ நிறுவனம் ஃபோர்டு கூட டைப் பண்ணாங்க. அண்ட் ஃபோர்டு நிறுவனம் வோல்வோவை மெருகேற்றுறதுக்காக $6.45 பில்லியன் வோல்வோ நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பணத்தை வச்சு வோல்வோ நிறுவனத்துக்கு பெட்டர் டெக்னாலஜியும் பெட்டர் ரிசோர்ஸும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஸோ நிறைய பணமும் நிறைய சிறந்த வேலைக்காரர்களும் வோல்வோக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா வோல்வோ நிறுவனம் இன்வென்ஷன்ஸ்கள்ல இன்னும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு நிறைய இன்வென்ஷன்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இவங்களோட சிறந்த இன்வென்ஷன்கள்ல அந்த காலத்துல XC90 SUV-லையும் உங்களால பார்க்க முடியும். இந்த காரோட சக்சஸ் நான் சொல்ல போற இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். யூரோ அண்ட் கேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் 2015 வோல்வோ XC90க்கு 5 ஸ்டார் கொடுத்திருந்தாங்க. பொதுவா இவங்க யாருக்குமே இந்த 5 ஸ்டாரை கொடுத்தது கிடையாது. இந்த மாதிரி அமெரிக்க நிறுவனங்களும் யூரோப் நிறுவனங்களும் மாறி மாறி வோல்வோவை புகழ்ந்துகிட்டு இருந்தனாலேயே 1998 1,03,000 யூனிட்டுகளை மட்டும் வித்த வோல்வோ நிறுவனம் 2008 கிட்டத்தட்ட 3,74,000 யூனிட்டுகளை வித்தாங்க. ஆனா 1999 ஃபோர்டு நிறுவனம் கீலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் நிறுவனத்துக்கு வெறும் $1.8 பில்லியன் வோல்வோ நிறுவனத்தை வித்தாங்க. பட் அதே ஃபோர்டு நிறுவனம் வோல்வோவை வாங்கும் போது $6 பில்லியன் கொடுத்து வாங்கினது குறிப்பிடத்தக்கது. ஃபோர்டு ஏன் இப்படி பண்ணுச்சு? ஒருவேளை அவங்க பைத்தியமா இருப்பாங்களா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருந்த காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 2008 ஃபோர்டு நிறுவனம் பினான்சியல் சேலஞ்சஸ்ல இருந்தாங்க. ஏன்னா குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் காரணமாக கார் நிறுவனங்கள்ல பெரிய இழப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபோர்டு நிறுவனம் இப்படி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான சமயங்கள்ல வோல்வோவை விற்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி ஃபோர்ட் முடிவு பண்ணாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு ஃபெயிலியர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வோல்வோ ஸ்ட்ரைட்டாவே ஜெர்மன் ட்ரையோ அப்படின்னு சொல்லக்கூடிய BMW, மெர்சிடிஸ் பென்ஸ் அண்ட் ஆடி இவங்க கூட எல்லாம் போட்டி போட்டாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த 3 பிராண்டு தான் மார்க்கெட்டை பிடிச்சு வச்சிருந்தாங்க. இதனாலேயே வோல்வோ இன்னும் கீழே இறங்க ஆரம்பிச்சது. ஆனா நீங்க தான் சொன்னீங்களே 2008 வோல்வோ நிறுவனம் 3,74,000 யூனிட்டை வித்து முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அது எப்படி வீழ்ச்சி அடையும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதே வருஷத்துல BMW வித்த கார்கள் எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 12 லட்சம் யூனிட்டுகள். இது மட்டும் இல்லாம ஃபோர்டு வோல்வோ விற்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னா ஃபோர்டோட கோர் நிறுவனங்களான லின்கான் அண்ட் மெர்க்குரி அப்படிங்கிற 2 பிராண்டையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இதனாலேயே ஃபோர்டு நிறுவனம் தன்னோட கிளை நிறுவனங்களான வோல்வோ, ஜாகுவார், அஸ்டன் மார்டின் இந்த மாதிரியான கம்பெனிகளை ஃபோர்டு நிறுவனத்திலிருந்து வெளியெடுத்தாங்க. அண்ட் அவங்களோட கோர் நிறுவனங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஓகே, வோல்வோ கீழே போறதுக்கான ஒரு காரணம் ஃபோர்டா இருந்தது. பட் இவ்வளவு நல்ல மார்க்கெட்டை வச்சிருந்த வோல்வோ நிறுவனம் ஜெர்மன்
ட்ரையோ கூட எப்படி தோத்துச்சு. இதுல முக்கியமான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தா, வோல்வோ நிறுவனம் மக்களுக்கு சேஃபஸ்ட் காரையும் அண்ட் புது டெக்னாலஜிகளையும் கொண்டு வரதுலயே ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. அதே சமயங்கள்ல ட்ரையோ நிறுவனங்களான மெர்சிடிஸ் பென்ஸ், ஆடி அண்ட் BMW இந்த 3 நிறுவனங்களும் மக்களுக்கு லக்ஸரியான காரையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஃப்டியும் லக்ஸரியும் சேர்ந்து வந்ததுனால மக்கள் வோல்வோவை விட்டுட்டு இந்த மற்ற 3 நிறுவனங்கள் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம வோல்வோவோட வீழ்ச்சிக்கான 3வது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா கவர்மெண்ட்டும் ரோடு ஆக்சிடென்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிரைவர் அண்ட் வண்டியில பயணம் பண்றவங்க, நடந்து போறவங்க இவங்களோட சேஃப்டியையும் இனிமேல் கருத்துல வச்சுதான் கார் நிறுவனங்கள் கார்களை தயாரிக்கணும் அப்படின்னு பல நாடுகள்ல சட்டம் போட்டுச்சு. இதனாலேயே எல்லா கார்கள்லயும் வோல்வோவோட தனித்துவமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்களை தங்களோட கார்களுக்குள்ளேயும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வோல்வோ நிறுவனத்தோட பிசினஸ் டாக்டிக்ஸ் ஆன இந்த சேஃப்டி அப்படிங்கிற பாயிண்ட் இப்போ உடைஞ்சு போச்சு. ஏன்னா இது இப்போ எல்லா கார்கள்லயும் கிடைக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம வோல்வோ மாதிரி விலை உயர்ந்த கார்களை விட ரொம்ப விலை குறைந்த கார்கள்லயும் வோல்வோல கிடைக்கிற அதே சேஃப்டி ஃபீச்சர்ஸ்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹியூண்டாய், டாடா நிறுவனங்களும் வோல்வோல கிடைக்கிற அதே சேஃப்டி ஃபீச்சர்ஸை குறைந்த விலையில கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் வோல்வோவோட பிரைஸ் அதே நிலைமையில இருந்ததுனாலையும் ஜெர்மன் ட்ரையோ சேஃப்டி மட்டும் இல்லாம லக்ஸரியும் சேர்த்து கொடுத்ததுனாலேயே லக்ஸரியை விரும்பக்கூடிய மக்கள் வோல்வோவை விட்டுட்டு ஜெர்மன் ட்ரையோவை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் சேஃப்டியை பார்க்க ஆரம்பிச்ச மக்கள் விலை குறைவான கார்கள்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால விலை குறைந்த கார்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதனால தான் வோல்வோ நிறுவனம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. ஸோ வோல்வோவோட ரியல் ஃபேனா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வோல்வோ நிறுவனம் தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கீலியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வோல்வோ நிறுவனம் தன்னோட பிராண்டை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அண்ட் 2013 வோல்வோவோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை சைனால கீலி நிறுவனம் ஆரம்பிச்சது. அண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிச்ச அதே வருஷத்துல வோல்வோ நிறுவனம் 4,27,840 கார்களை வித்து முடிச்சாங்க. இது கடந்த 2012 விட 1.4% அதிகம். அது மட்டும் இல்லாம கடந்த 2019 குளோபலா இவங்க 7,05,452 கார்களை வித்து முடிச்சாங்க. இது குளோபலா பார்க்கும்போது 2018 விட 2019 9.8% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த நியூஸ் உங்களுக்கு இன்னும் ஷாக் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா தங்களோட 93 வருஷ பயணத்துல 7 லட்சம் கார்களை வித்தது இதுதான் முதல் முறையாகும். ஸோ அவ்வளோதான் மை டியர் Bkbytes, வோல்வோ பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்று மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஒரிஜினல் Bkbytesக்காக இந்த போனஸ் பாயிண்ட். வோல்வோ நிறுவனம் XC40 ரீசார்ஜ் P8 அப்படிங்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கடந்த 2019 வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இதுலயும் பல புது இன்வென்ஷன்களை அவங்க புகுத்திருந்தாங்க. அண்ட் வோல்வோவோட கோல் என்னவா இருக்கு அப்படின்னா 2025க்குள்ள வோல்வோவோட எல்லா மாடல்கள்லயும் கிட்டத்தட்ட 50% எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருக்கணும்னு, அண்ட் 2030 அவங்க வித்தது எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வோல்வோ நிறுவனம் முடிவு பண்ணிருக்கு. அவ்வளவுதான் மை டியர் Bkbytes. இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க BK. இது நம்ம Bkbytes.